Welcome back to the students. Next heading is rivalry of great powers. Okay, யாருக்கெல்லாம் war வந்ததுன்னு பார்க்க போகிறோம். First one, Europe. In the 19th century, European powers had colonized many other countries. ஸோ 19th centuryயில் யூரோப்பியன் வந்து மற்ற கண்ட்ரியில் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் அதிகமான கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணாங்க, யூரோப்பியனோட கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. By 1880, most of the Asian countries had become colonized. ஸோ நம்ம ஏஷியன் கண்ட்ரி 1880லேயே மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் கண்ட்ரி யாரோட கண்ட்ரோலில் போயிடுச்சு, யூரோப்பியனோட கண்ட்ரோலில் போயிடுச்சு. ஒன்லி ஆஃப்ரிக்கா வாஸ் லெஃப்ட். The occupation, division and colonization of Africa took place from 1881 to 1914. ஸோ நம்மளோட இந்தியாவெலாம் 1818லேயே அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆஃப்ரிக்கா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரல. பட் இந்த இயர் ஆஃப் 1881 to 1914 the Africa was colonized by the Europeans. Okay, after 1870 England, France, Belgium, Italy and Germany joined in the scribble for colonies. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் உள்ள இந்த அனதர் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் காண்டினென்ட்டில் உள்ள இந்த அனதர் கண்ட்ரீஸும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, மற்ற கண்ட்ரீஸில் பிளேஸை வந்து தேட ஆரம்பிச்சிருச்சு. கிளாஸஸ் அமாங்ஸ்ட் கிரேட் பவர்ஸ். ஸோ பிகாஸ் இந்த காண்டினென்ட்டில் உள்ள கண்ட்ரீஸ்குள்ளே நினச்சி ரொம்ப ஃபைட் வர ஆரம்பிச்சு, கிளாஸஸில் முரண்பாடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. Despite the lead in industrial growth and the control of the West Empire, England was not satisfied. So industrial growth மூலமாக இங்கிலாந்து வந்து நினச்சி அதிகமான பிளேஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அதனால் என்ன பண்ண முடியல, சாட்டிஸ்ஃபைடாக இருக்க முடியலை. இங்கிலாந்து வாஸ் இன் காம்படிஷன் வித் ஜெர்மனி அண்ட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் which were producing cheaper manufactured goods and thus capturing England markets. ஓகே, ஸோ இங்கிலாந்து கண்ட்ரி இங்கிலாந்து மார்க்கெட்டும் அதோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. மற்ற கண்ட்ரீஸில் உள்ள மார்க்கெட்டையும் அதோட கண்ட்ரோலில் கொண்டு வருது. எப்படின்னா ப்ரொடியூசிங் சீப்பர் மேனுஃபேக்சர் குட்ஸ். ஓகே, ஸோ அதிகமான பொருட்களை இங்கிலாந்து கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ரேட்டை கம்மியாக வச்சு என்ன பண்ணாங்க, அதிகமாக சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேஷ்னல் ரிவாலி லெட் டு frequent clashes between these great powers in Asia, Africa and Europe. ஸோ அவங்களோட கண்ட்ரீஸ்குள்ளேயே, ஏஷியா, ஆஃப்ரிக்கா, யூரோப் அந்த கண்ட்ரீஸ்குள்ளேயே அவங்க என்ன அதிகமான வார் வர காரணமாயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், ஏஷியா த ரைஸ் ஆஃப் ஜப்பான். ஸோ ஜப்பான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம நம்மளுடைய ஏஷியன் காண்டினென்ட்டில் அது ஒரு கண்ட்ரி ஜப்பான். ஓகே, ஸோ அது வந்து ஒரு குட்டி பிளேஸ் தான். பட் இட் ஹாவ் அ மோர் பவர். Okay, it has a more power. In Asia, Japan during this period, Meiji era from 1867 to 1912. ஸோ இந்த இயர்லேருந்துனா 1867 1912குள்ளே பிளேஸ் அதிகமான ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து அதோடைய கண்ட்ரோலில் கொண்டு வருது. Imitating Western nations had become their equal many respects. ஸோ அந்த ஜப்பான் வந்து வெஸ்டர்ன் நேஷன்ஸ் மாதிரி அதே மாதிரி என்னது மாற்றுது. Though the outlook of the rulers still remained feudal, Japan took to Western education and missionary. ஸோ ஜப்பானுக்கு பீப்புள்ஸ் என்னது வெஸ்டர்ன் எஜுகேஷன், அது மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் மிஷனரிஸ் பற்றி அவங்க வந்து படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. With a modern army and navy, Japan had emerged as an advanced industrialized power. ஸோ ஜப்பான் வந்து ஆர்மிலேயும் சரி, நேவி, ஸோ இதுலேயுமே அதிகமான அட்வான்ஸ் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எஜுகேஷன் லெவல்லையும் மிஷனரி லெவல்லையும் ரொம்ப டாப்பில் வர்றாங்க. Japan had emerged as an advanced industrialized power. In 1894, she forced a war on China. ஸோ 1894ல் சைனா மேலே அது என்னது வலுக்கட்டாயமாக வாருக்கு போகுது.
The crushing defeat of China by Little Japan in the Sino-Japanese War surprised the world. ஸோ சைனான்றது ஒரு பிக்கஸ்ட் ஒரு நேஷன், ஜப்பான்றது ஒரு குட்டி நேஷன் தான். இருந்தாலும் ஜப்பான் வந்து யாரை கேப்சர் பண்ணிட்டாங்க? சைனாவை. ஸோ அதான் லிட்டில் ஜப்பான் சைனாவை என்னது கேப்சர் பண்ணிச்சு. ஸோ அந்த வார் அது சைனோ-ஜாப்பனீஸ் வார் அப்படின்னு சொல்கிறோம். சர்ப்ரைஸ்டு த வேர்ல்டு. Despite the warning of the three great powers, Russia, Germany, France, Japan annexed the Liaotong Peninsula with Port Arthur. ஓகே, ஸோ அந்த டைமில் பார்த்தோன்னா ஒரு பிக்கஸ்ட் ஒரு பவர் யார் வேர்ல்ட்லே அதிகம் பவரில் கண்ட்ரிஸ் பார்த்தோன்னா ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ். ஸோ அந்த 3 கண்ட்ரியோட கண்ட்ரோலையும் மீறி ஜப்பான் வந்து எந்த பிளேஸை கேப்சர் பண்ணிடுச்சா? லியோடாக் பெனிஷுலா அப்படின்ற பிளேஸில் உள்ள போர்ட் ஆத்தூர் அதை வந்து கேப்சர் பண்ணிடுச்சு. பை திஸ் ஆக்ஷன் ஜப்பான் ப்ரூவ்ட் தட் இட் வாஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா. ஸோ இந்த பிளேஸை கேப்சர் பண்ணதான் நம்ம ஈஸ்ட் இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷனை ஜப்பான் பிடிச்சிச்சு. ஓகே, ஒரு பிக்கஸ்ட் கண்ட்ரியாக மாறிச்சு. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் ஃபஸ்ட் ஒன் கொஸ்டின். ஓகே, அவன் மார்க் பண்ணுறேன் இல்லையா? ஸோ திஸ் ஆன்சர் ஃபார் ஃபஸ்ட் ஒன் கண்ட்ரி கொஸ்டினோட ஆன்சர். இதில் இந்த ஷீன் இருக்கு இல்லையா, அந்த சீயை மட்டும் அடிச்சுட்டு அந்த இடத்துல ஜப்பான் சொல்லி எழுதிக்கும். ஸோ ஷீன்ற வேர்டு அடிச்சுட்டு என்ன எழுதிக்கணும்? ஜப்பான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Japan, however, in view of this pressure mounted by European powers, soon gave up its claim over Port Arthur. ஓகே, ஸோ யூரோப்பியன் பவர்ஸ் வந்து என்ன பண்ண ஃபோர்ஸ் பண்ணி ஜப்பான்ட்டு அந்த பிளேஸை ரிக்ளைம் பண்ணிச்சு, ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ரஷ்யா டுக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் and sent a large army to மஞ்சூரியா. ஸோ இந்த டைமில் ரஷ்யா என்ன பண்ணுது? மஞ்சூரியா கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுது. ஜப்பான் entered into a alliance with England in 1902 and demanded that Russia withdraw troops from Manchuria. ஸோ ஜப்பான் வந்து இங்கிலாண்டோட வந்து ஹெல்ப் கேட்டு இங்கிலாண்டோட ஆர்மியோட ஜப்பான் என்ன பண்ணுறாங்க? ரஷ்யா கூட ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ ரஷ்யாவோட ஃபைட் பண்ணி மஞ்சூரியா பிளேஸை ரீகேப்சர் பண்ணுறாங்க. ரஷ்யா அண்டர் எஸ்டிமேட்டட் ஜப்பான். ஓகே, ஆனால் ரஷ்யா என்னது? ஜப்பான் ஒரு குட்டி பிளேஸுன்றது ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது. இந்த கண்ட்ரிலாம் என்னது நம்மளோட போட்டி போடுதா அப்படின்னு சொல்லிட்டு. In 1904, the war began between two countries. In this Russo-Japanese war, Japan defeated Russia and got back Port Arthur. Okay, so ஜப்பான் வந்து என்ன பண்ணுறாங்க? ரஷ்யாட்ட கேட்குறாங்க அந்த பிளேஸ் வந்து விட்டு கொடுக்க சொல்லிட்டு. ஆனால் விட்டு கொடுக்காம ரஷ்யா வந்து என்ன பண்ணுறாங்க? ஜப்பான்கிட்ட வார் போகிறாங்க. அந்த வாரில் யார் தோற்று போயிட்டாங்கன்னா ரஷ்யா தோற்று போயிட்டாங்க. ஸோ அந்த போர்ட் ஆர்த்தர்ன்ற பிளேஸு திரும்ப யாரோட கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா ஜப்பானோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. ஆஃப்டர் திஸ் வார் ஜப்பான் என்டர் த சர்க்கிள் ஆஃப் த கிரேட் பவர். ஸோ அதுக்கப்புறம் ஜப்பானும் இந்த வாரில் ஒரு பிக்கஸ்ட் கிங்டமாக மாறிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸ்ட்ராங் ஆஃப் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான். ஜப்பானோட டிப்ளமசியில் ராஜதந்திரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ராஜதந்திரம், ஒரு வலுவான ஒரு ஸ்ட்ராங்கான நேஷனாக மாறிடுச்சு. ஆஃப்டர் 1905 ஜப்பான் டுக் கண்ட்ரோல் ஆஃப் கொரியன் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசி. ஸோ யாரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க? கொரியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. The assassination of prominent Japanese diplomat provided the excuse in 1910 for Japanese annexation of Korea. ஸோ கொரியாவில் உள்ள ஜாப்பனீஸ் தூதுவர் டிப்ளமேட் ப்ரொவைட்னா ஜாப்பனீஸோட தூதுவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க? கொரியாவில் இறந்து போயிட்டார், அந்த கொலை செய்யப்படுறாங்க. ஸோ அதை காரணமாக வச்சுட்டு கொரியா பிளேஸை ஜப்பான் என்ன பண்ணிச்சு? 1910 கேப்சர் பண்ணிச்சு. த கன்ஃபியூஷன் இன் சைனா ஃபாலோயிங் த டவுன்ஃபால் ஆஃப் மஞ்சு dynasty in 1912 provided Japan an opportunity for further expansion. ஸோ சைனாவில் உள்ள மஞ்சு டைனசிட்டியோட டவுன்ஃபால் ஆகிறது, அந்த டைனசிட்டியோட டவுன்ஃபால்னால அந்த சமயத்தை ஜப்பான் என்ன பண்ணிடுச்சு? பயன்படுத்திக்கிட்டு சைனாவை கேப்சர் பண்ணுது. Japan demanded the transfer of German rights in Shandong to Japan and the recognition of Japanese hold over Manchuria. This strong-arm diplomacy aroused the hostility of both China and European powers. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸை கேப்சர் பண்ணுறது ஜப்பானோட ஒரு பிக்கஸ்ட் பவராக ஆயிடுச்சு. ஒரு சைனாக்கும் யூரோப்புக்கும் ஒரு பிக்கஸ்ட் பவராக மாறிடுச்சு. Colonization of its fallout. In 1876, barely 10% of Africa was under European rule, but 9,900 particularly the whole of Africa was colonized. ஸோ அந்த பிளேஸ் ஃபுல்லாக வந்து என்னாச்சு? அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு மாறிடுச்சு.
ஓகே. ஹோல் ஆஃப் ஆஃப்ரிக்கா வாஸ் காலனைஸ்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து 10% பிளேஸ் மட்டும்தான் ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் உள்ள 10% பிளேஸ் தான் யூரோப்பியன் கண்ட்ரோல் இருந்துச்சு. பட் 1900 ஹோல் ஆஃப்ரிக்காவும் யூரோப்பியனோட கண்ட்ரோலில் வந்துடுச்சு. சரியா? பிரிட்டன் France and Belgium had divided the continent between them, leaving a few areas for Germany and Italy. So ஆஃப்ரிக்கா வந்து யார் யாரெல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க? பிரிட்டன், ஃப்ரான்ஸ், பெல்ஜியம் அண்ட் ஜெர்மனி அண்ட் இட்டாலி. Britain, France, Russia and Germany also established spheres of influence in China. So சைனாவும் இந்த 4 countries என்ன செஞ்சுட்டாங்க? பிரிச்சுக்கிட்டாங்க. Japan took over Korea and Taiwan. France conquered into Indochina. The US took place to the Philippines from Spain. And Britain and ரஷ்யா அக்ரி டு பார்ட்டிஷன் ஆஃப் ஈரான். ஸோ ஈரானில் பாதி பிளேஸ் வந்து பிரிட்டிஷ்க்கும் பாதி பிளேஸ் ரஷ்யாவும் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா கான்டினென்ட்டை பிரித்து என்ன பண்ண அவங்களுடைய கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டாங்க. த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் அட்டம்ப்ட்ஸ் டு கர்வ் அவுட் காலனிஸ் இன் ஆஃப்ரிக்கா ரிசல்டட் இன் பிளட்டி பேட்டில்ஸ். ஸோ ரத்தக்கரையான பொருளுக்கு அப்புறம் தான் ஆஃப்ரிக்கா வந்து யாரோடைய கண்ட்ரோல் வந்துச்சு? யூரோப்பியோட கண்ட்ரோல் வந்துச்சு. The French had to fight a long and bitter war to conquer Algeria and Senegal. ஸோ ஃப்ரெஞ்ச் வந்து ஒரு லாங் வாருக்கு அப்புறம் தான் அல்ஜீரியாவையும் செனகலையும் அதோடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துச்சு. The British lost to the Zulus and to the சூடன்ஸ் ஆர்மி. ஸோ பிரிட்டிஷ் வந்து ஆஃப்ரிக்காவில் உள்ள சூடன் ஆர்மிகிட்டேருந்தும் ஜூல்ஸ் ஆர்மிகிட்டேருந்தும் என்னது தோற்கடிக்கப்பட்டுருச்சு. The Italian army suffered a devastating defeat at the hands of the Ethiopian army at Adwa. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க? ஆஃப்ரிக்கா கண்ட்ரியில் கொஞ்சம் பிளேஸை கேப்சர் பண்ணாங்க. ஸோ கேப்சர் பண்ணும்போது அதிகமான வார் கிரியேட் ஆச்சு. இருந்தாலும் ஃபைனலாக யூரோப்பியன் பீப்புள்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? டோட்டல் ஆஃப்ரிக்காவே அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.